நானும் ஒரு 4E4 போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்தப்ப எல்லாம் வேர்ல்டு ப்ளஸில் கனெக்ட் ஆகிட்டாங்க. அதில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கான். நான் பண்ணேன் நூபுன்னு பண்ணேன். அப்படின்னா நூபு, பாட்டு, பாட்டு அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவாக கமெண்ட் பண்ணேன். 1E4 கமெண்ட் போட்டேன் நூபுன்னு. டக்குன்னு ஒரு கமாண்டு. என்னடான்னு பார்த்தா வந்துடுச்சு. நானும் பதிலுக்கு போட்டேன். அவனும் பதிலுக்கு கமெண்ட் பண்ணான் 1E1. வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா 1E1 கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ கூட்டிகிட்டு போனப்போ என்ன நினச்சின்றதை ஃபுல்லாக பற்றி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே தரமாக அடிச்சாச்சு. ஜம்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுறா பாட்டு உட்காந்து அப்படியே அடிச்சு அமௌண்ட் தரமாக போட்டாச்சு. ஸோ அடுத்த செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரவுண்டு வந்தான். அது சைடு போயிட்டு மாதிரி உட்காந்து அப்படியே அழுத்த ஆரம்பிச்சிட்டான். நானும் டக்குன்னு போயிட்டு அடிச்சிட்டேன். ஸோ இதை காட்டினும் நான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, போகிற கேப்பில் நானும் என்ன அடிச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ இல்லாட்டி வீட்டில் இருந்தேன்னா மூமெண்ட்டோடு ஆடிருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சு அடுத்த ரவுண்டு. ஸோ அடுத்த ரவுண்டு அதே மாதிரி தான் நோபு மாதிரி அங்கிட்டு போயிட்டு அடுத்துதான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டக்குனு ஏறி போய் அடிச்சிட்டேன். ஸோ அப்படியே அமௌண்ட் போட்டு ஸோ அடுத்த மேட்ச்சு பாட்டு மாதிரி எங்கே நின்று அடித்தான்னு மட்டும் பாருங்க. ஆனால் நம்ம ரிவெஞ்சு சும்மா விடுவோமா? 4 இயர்ஸ் ஓல்டிங்க. அப்பயும் முடிச்ச அமௌண்ட் தான். ஸோ அதுக்கடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாட்டு மாதிரி தான் வருவான். ஸோ அப்பயும் நம்ம ஏறி போய் டபுள் ஷாட்டில் ஒச்சு வச்சாச்சு. அப்படியே பொழுதுன்னு இருந்துச்சு, மண்டையெல்லாம் தேய்ச்சிது. ஸோ அடுத்த ரவுண்டை பாருங்கள், மேலே ஏறி எங்கே இருப்பான்னு. ஸோ அதுக்கப்புறம் சைடில் வருவான். ஒரே அடி தான் பொழுச்சுன்னு இருக்கும். வாய் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பேருக்கு வெறும் வாய் மட்டும்தான். இப்போ பாருங்க ஒரே பிளட் தான். நான் வாய் பேச தெரிஞ்சவன் தான், என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிங்களா, இந்த மாதிரிலாம் வாய் பேச எங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி பிளேஸில் மறக்காமல் இருப்பாங்க நம்புகிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரியான பேர் இருக்கனால தான் இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, பை கைஸ்.